ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து டுட்டோரியல் செக்ஷனில் ஃபஸ்ட்டு செக்ஷனில் வந்து நம்ம செயினை வந்து எப்படி போடலான்னு பார்த்தோம். நான் நெட் கிளாத்தில் வந்து சொல்லி கொடுத்துருந்தேன் கையெல்லாம் எப்படி வந்து ரொட்டேட் பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ வந்து நான் சில்க் காட்டன் மெட்டீரியலை நான் மறுபடியும் போட்டு காட்டுறேன். கிளாத் அடியிலேருந்து செயின் எடுத்துக்கிட்டு பக்கத்துலேயே குத்தணும். குத்திட்டு ஒரே ஒரு டர்ன் மட்டும் தான் பண்ணணும். அதே மாதிரி நீடில் வந்து நேராக பிடிச்சிக்கோங்க. நீடில் வந்து சாய்க்காமல் நேராக பிடிச்சிங்கன்னா அது அழகாக வரும். அதே மாதிரி கையில் அடியில் சுற்றுற நூலும் வந்து நீங்கள் டைட்டாக பிடிச்சிக்கோங்க. கொஞ்சம் லூஸ் விட்டிங்கனாலும் மேலே வந்து செயின் வந்து லூஸாக தான் இருக்கும். இப்போ வந்து செயின் வந்து இப்படி தான் போடணும் சில்க் காட்டன் மெட்டீரியலில். இப்போ வந்து செகண்ட் டுட்டோரியல் செக்ஷனில் வந்து செகண்ட் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா ரிவர்ஸ் பார்க்க போகிறோம். ரிவர்ஸ் எதுக்குன்னா நம்மளுக்கு ப்ராக்டிஸ்க்காண்டி தான். இப்போ ஒரு நெக்கு போடுறோம் அப்படின்னா இங்கேருந்து செயின் ஆரம்பித்து இதில் வந்து முடிப்போம். செயின் வந்து டபுள் செயின் போடணும் எப்போதும். நெக்கு மற்ற எந்த டிசைன் போட்டாலும் 2 லைன் போடணும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைன் இங்கேருந்து இங்கே போயிட்டு ரிவர்ஸ் வந்து இப்படியேருந்து இங்கே வரணும். அதுக்காண்டி தான் ரிவர்ஸ் போடுறது. இதை வந்து டபுள் செயின் கூட சொல்லுவாங்க. இப்போ நான் மேலேருந்து கீழே போட்டேன் இல்லையா, இப்போ நான் கீழேருந்து மேலே எப்படி போடுறேன்னு பாருங்கள். அடியில் எப்போதும் நாட் போட்டு எடுத்துகிட்டு ஒரு செயின் எடுத்துகிட்டு இப்படி டர்ன் பண்ணி வரணும். அதே இதுதான், ஆனால் வந்து அப்படியே டர்ன் பண்ணி வரணும். நீங்கள் வந்து நம்ம வந்து எந்த சைடு வந்து செயின் போடுறோமோ அந்த சைடு இந்த செயினுக்குள்ளே இப்படி டர்ன் பண்ணி அப்புறம் வரணும். ஒரு செயின் குத்தி இப்படி டர்ன் பண்ணி வரணும். செயின் வழியில் பேக் சைடு வழியால் இப்படி லைட்டாக டர்ன் பண்ணிங்கன்னா அழகாக வந்துடும். நான் மறுபடியும் போட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து செயினு, அதுக்கப்புறம் ரிவர்ஸ், ஃபஸ்ட்டு செயின் அடியிலேருந்து எடுத்துகிட்டு ஒரு டர்ன் அடியில் ஒரே ஒரு சுற்று தான் சுற்றணும். சுற்றிட்டு அடியில் உள்ள கையை வந்து டைட்டாக பிடிச்சிக்கோங்க. மேலே செயின் வர முட்டுக்கும். அதே மாதிரி ஆரி நீடியில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சி பண்ணுங்கள். அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு லைன் முடிச்சுட்டு நாட் போட்டுட்டு தான் அடுத்தது ஆரம்பிக்கணும். நாட் வந்து நான் அடுத்த கிளாஸில் எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ வந்து செயின் போட்டாச்சு இல்லையா, இப்போ வந்து ரிவர்ஸ் இங்கேருந்து அங்கே போகணும். அடியிலேருந்து செயின் எடுத்து இங்கே வரமாரி இப்படி டர்ன் பண்ணேன். இப்போ இங்கே ரிவர்ஸ் போடும்போது பேக் சைடு இந்த செயினோட பின் சைடு இப்படி லைட்டாக டர்ன் பண்ணி வரணும். இப்படி டர்ன் பண்ணணும். இப்படி நீங்கள் மாற்றி டர்ன் பண்ணிட்டீங்கன்னா செயின் வந்து தப்பாக வரும். இப்படி தான் டர்ன் பண்ணணும். டர்ன் பண்ணி இப்படி திருப்பி அப்படி மாற்றினீங்கன்னா செயின் வந்து மாறி மாறி வரும். பார்த்தீங்களா, இங்கே உள்ள செயினுக்கும் இங்கே உள்ள செயினுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்கள். அதனால் ஒரு டர்ன் மட்டும்தான். செயின் எடுத்து இப்படி ஒரு டர்ன் டக்குன்னு முன்னாடி வந்துடணும்.
நீங்களும் ஃபஸ்ட் டைம் போடும்போது லைன் போட்டு அப்புறம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுதான் பேசிக், இது தெரிஞ்ச எல்லாமே போட்டுடலாம். செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஒரு குட்டியாக ஒரு செயின் எடுத்துகிட்டு நீங்கள் ரிவர்ஸ் போட ஆரம்பிக்கலாம். ஏன்னா இப்போ பிகினர்ஸ்க்கு வந்து நாட் எப்படி போடணும்னு தெரியாது, அதனால் நீங்கள் எப்படியே வந்து போடலாம். இங்கே வந்துட்டு குட்டியாக ஒரு செயின் எடுத்துகிட்டு அடுத்த லைன் நீங்கள் பாட்டில் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் வந்து நாட் எப்படி போடலான்னு சொல்கிறேன்.